நமக்கு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை மகிமையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்குது. அவன் ஒன்று நினச்சிட்டு வந்தால் கர்த்தர் ஒன்று கொடுக்குறவர். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கும் போது கோதுமை மணிகளை அப்படியே கொட்டுறது போல் கொடுக்குறார். ஆண்டவர் என்ன பண்ணுறது, சபையில் கொட்டுறாரு. ஆனால் என்ன பண்ண, எழும்புறதுக்கு தடை இருக்குது. நம்ம எழும்பாதபடி பிசாசு அழித்து வச்சிருக்கிறான் நம்மளை. அல்லையா சொல்லுவோமா? எப்படின்னா அழித்து வச்சிருக்கிறான். சிலருக்கு டிவி மேலே மோகம், சிலருக்கு உலகமான இச்சைகளில் மோகம், சிலருக்கு உலகமான பாவங்களில் நம்மளம்னா இடம் கொடுக்கறது உண்டு. இதெல்லாவற்றிலும் தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். நான் சொல்கிறேன், என் கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டினா ஆகாததை கர்த்தர் முடித்து வைக்க வல்லவராக இருக்கிறார். என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அழிக்கம் பண்ணணும். அழிக்க பண்ணனா முதல் எடுத்து வாசிப்போம். மத்திய 25:13 எடுத்து வாசிப்போம். அது மறுபடியும் படிமா, மறுபடியும் அந்த வாசன் படி. மனுஷகுமாரன் பஸ்டல். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மனுஷகுமார வரும் நாளிகையை நீங்கள் அறியாத இருக்கிறபடியாய் என்ன பண்ணுன்னா விழித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? நாங்கள் இந்த சிஆர்பிஎஃப்பில் ஒர்க் பண்ணும்போது, நான் சிஆர்பிஎஃப் போலீஸில் இருந்துருக்கேன். சிஆர்பிஎஃப் போலீஸில் ₹1 கொடுக்காமல் செலெக்ஷன் ஆகிட்டேன். போயிட்டேன் ஆர்வ கோளாறில் உள்ளே போயிட்டேன். சரி சொல்லிட்டு அந்த சிஆர்பிஎஃப்பில் சில ப்ரொசீஜர்லாம் வச்சாங்க. ப்ரொசீஜர் வச்சதுக்கு முதல் ப்ரொசீஜரை விழிப்பின் ப்ரொசீஜர் தான் வச்சானுங்க. எல்லோரும் என்ன பண்ணோம், 1 மணி நேரம் விழித்திருந்து டியூட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரம் நீ விழிச்சலைன்னா உனக்கு கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட்டு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், எங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் சிஆர்பிஎஃப் கேம்ப் வச்சுருக்கிறோம், எங்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டேபிள் தான், நீங்கள் செலெக்ஷனில் வந்திருக்கிறீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் உருவாகி பிற்பாடு நீங்கள் போனால் தான் கொஞ்சம் இதுவாக நீங்கள் வேறு கண்ட்ரோலில் இருக்கலாம். இங்கே எங்கள் கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லும் பிறகு என்ன பண்ணினா, ஒரு பையன் 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்தை சரியாக பார்க்காதம போய் உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து போய் தூங்கிட்டான். 1/2 hour தூங்கிட்டு அந்த பையனை என்ன பண்ணான் தெரியுமா, அடின்னு அடிச்சு அப்படியே தோய்வு மரத்தில் தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டான். அன்றைக்கி நைட்டே எல்லாரையும் வர வச்சிட்டான். எல்லாருக்கும் காலிங் பண்ணி ஒரு பிகு ஒன்று வச்சுருக்கான். அச்சோடனே எல்லாம் ஓடியாரணும். ஓடியாந்து பார்த்தா அவனுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. அப்போது இதை கண்டு என்ன பண்ணுறாங்க, அநேகர் பயந்து போனானுங்க. ஐயோடா பாவிங்களை இங்கே வீழ்த்து இருக்காதனால எத்தனை பனிஷ்மெண்ட்டா? அல்லேலூயா சொல்லுமா? காரணம், ஒரு சாதாரண மனுஷனே விழிப்பில் அத்தனை ஒரு ப்ரொசீஜர் வைக்கும்போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னையும் என்னையும் படைத்த நம்ம தேவன் எத்தனை ப்ரொசீஜர் வைப்பார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? மனுஷகுமாரன் வரும் நாளிகையில் என்ன பண்ணா, விழித்து இருக்கணுமா. இன்றைக்கி பாருங்கள், வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுமா அப்படி சொன்னால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அதே சொல்லுமா? என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டா நீ வீழ்த்திருக்காமல் பாஸ்டர் வீழ்த்து ஒன்று ஜெபம் பண்ணணுமா? என்ன இது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் வீட்டிலிருந்து ஜெபிக்கிறேன். அதே சொல்லுமா? அதே சொல்லுமா? பாஸ்டர் நீங்கள் ஐயா நீங்கள் பண்ணுங்க ஐயா, நான் வீட்டிலிருந்து பண்ணுறேன். அதில் சொல்லுமா? நான் சொல்கிறேன், வீட்டிலிருந்துனா கர்த்தர் சூரியன் அஸ்தமிக்கிறது போல் கர்த்தர் உன் வாழ்க்கை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதில் சொல்லுமா? அன்றைக்கு என்ன பண்ண, யாக்கோபு என்ன பண்ணோம், பொழுது வரைக்கும் யார் பாதத்தை பிடிச்சிட்டான்? கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சான். தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்ததையே நான் விட மாட்டேன்னு பிடிச்சிக்கினான். கிரிப்பாக பிடிச்சிக்கினான்.
இன்றைக்கி போராட்டம் வருதுன்னா நீ தூங்குறதுனால தான் போராட்டம். நிறைய பேர் தூக்கத்துக்கு இடம் கொடுக்கறது, ஜபத்துக்கு கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் போய் படுத்தவனையும் ஐயோ எனக்கு டயர்டுப்பா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரே டயர்டு, அவ்வளோதான். டயர்டா படுமா படுமா படுமான்னு சொல்லி யார் தட்டுவான்? சாத்தான் தட்டுவான். அல்ல சொல்லுமா, அதே சொல்லுமா, உன் மாம்சத்தை பலவீனப்படுத்தும்படியே சாத்தான் பக்கத்தில் வந்து அழகாக தட்டி கொடுப்பான். நீ அதுக்கு இடம் கொடுத்தா வேதம் சொல்லுது, நீ தூங்கினால் எதிரி களை விதைச்சிட்டு போயிடுவான். தூக்கத்தில் அதிக நேரத்தை கொடுத்தினா பிசாசை களை விதைச்சிடுவான். உன்னுடைய நேரம் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கதறி ஜெபம் பண்ணு. உன் போராட்டத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடு. 4 பேர் இடத்துல சொல்லி உன் போராட்டம் சொன்னால் தீராது. நீ உனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாத எட்டாத உனக்கு பெரிய காரியம் செய்வேன். செய்வாரா? ஆண்டவர் செய்வார்மா. அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. நினைக்கிறேன் நம்மளுக்கு எல்லாம் ஒரு செக்யூரிட்டி ஒன்று நம்மளுக்கு வச்சுருக்கார் ஆண்டவர். என்ன பண்ணால் பெரிய பாடிகார்டெலாம் நம்மளுக்கு வச்சுருக்கார், தூதர்களை. நம்ம நினைக்கிறோம் நம்ம திக்கற்றவன்னு. நாம தான் கர்த்தருடைய பார்வைக்கு விலையேறப்பட்டவங்க. அதில் சொல்லுமா, அதில் சொல்லுமா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். நீ மறந்தாலும் உனக்கு முன்பாக ஒரு தூதனை வச்சிருக்கிறார். அதில் சொல்லுமா, உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் தாங்கிற தூதனை வச்சுக்கிறார். அது இல்லையா? எவ்வளோ அழகான தேவன் பார். எல்லாவற்றிலும் பொசிஷனாக செய்கிறவர் பார். அவர் செய்ய ஒரு நினைச்சது அதுதான் தடைப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கத்தை விரும்புகிறாங்க. தூக்கத்தை விரும்பினா என்ன பண்ணோம்? கந்தை உதைத்து கொள்வோமா. பைபிள் சொல்லு வசனம், நீதிமொழியில். தூக்கத்தை விரும்புகிறவன் கந்தை உதைத்து கொள்வோம். அப்போனா அந்த தூக்கம் என்ன பண்ணோம்? நம்மளை நிருசானத்துக்குள்ளே தள்ளிடும். யார் பாரு சில போதெல்லாம் எனி டைம் தூங்கினே இருப்பாங்க. ஏன் வராது கஷ்டம்? ஏன் வராது பாரம்? நீ ஜெபிச்சு பார், கர்த்தரும் சிறையில் போய் மாற்றுவா. நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பார். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணு, மணிக்கணக்காக வீழ்த்திரு. கர்த்தர் எல்லாவற்றிலும் மாற்ற வல்லவராக இருக்கிறான். அவன் விடிய வரைக்கும் பொழுது விடிய வரைக்கும் பிடிச்சிக்கிறான் பாதத்தை. நீ என்ன அந்த தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? பொழுது வரைக்கும் பிடிச்சிக்கினான். அவராலே முடியல. அவன் தலை தண்டு சிலுக்கிற செய்யும்படி அவன் அதுக்கு பிறகு தான் விட்டான். அவன் நரம்பில் இதுவும் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது போல அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லே சொல்லுமா, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லையில சொல்லுமா, எனக்கு தீர்மானம் எடு. நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், வைத்திருப்பேன். இரவு நேரங்களில் டைம் கொடுங்க, இரவு நேரங்களில் தேவனுக்கு இடம் கொடுங்க. இரவு நேரம் ஒரு 12 மணி நேரம்லாம் பார்த்தா எல்லாம் தூங்கி நிற்பாங்க. அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை, நீ ஆராதனவே அறவுறு செலுத்து. ஆராதனை செலுத்திட்டு பிற்பாடு தேசத்தில் பாவத்தில் பலவிதமான போதை பொருட்கள் அடிமையாகி விழுந்து கிடக்கிறான்பா. நீ போகும்போது பார்க்குறப்பார் வாலிப பிள்ளைகளை உள்ள உடையணும். உள்ள உடையும் போது உனக்கு ஜெபம் உட்கார ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சில பேரை பார்த்துட்டு போனால் கூட ஐயோ விழுந்து கிடக்கிறானே, இவன் ஏன் வீரான்? பாவம் என்ற அந்த பொல்லாத காரியம் அவனுக்குள்ள புகுந்தபடியாக அவன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்காக யார் ஜெபிக்கணும்? நீயும் தான் ஜெபிக்கணும். அப்போ அதை பார்க்கும்போது உனக்கு பாரம் உறுதியாயிடணும். ஜபம் பலமாய் கட்டப்படும். அல்ல சொல்லுமா, அல்ல சொல்லுமா. இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 23 வீத்திருந்தா ஃபஸ்ட் கிளாஸாக வீத்திருப்பான். அல்ல சொல்லுமா. என்ன சொல்லுவான்? ஐயோயோ பணம், ஐயோயோ பணம், இந்த பணம்னு சொல்லிட்டு இது மேலே கை வச்சு நான் தூங்க மாட்டான். அல்லையா சொல்லுமா, அல்லையில சொல்லுமா, அல்லையிலே சொல்லுமா. அதான் பக்தன் பண்ணான். எல்லாம் மாழையாக இருக்குமா, சூரியனுக்கு நடப்பதை காண்பது எல்லாம் பொன் வெள்ளியும் வீணும் எல்லாம் மாழை என்று ஒரு பாடல் சாரால் நவாஜி அம்மா பாடியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை, நல்லா படித்தவங்க, கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து பாடல்களை எல்லாம் மாழை எல்லாம் வீண் என்று சொல்லி பாடினாங்க. அந்த பாடல்லாம் கேட்கும்போது நம்ம உள்ளம் உடைந்து போகும்.
ஒரு பணத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியஸ்த என் கர்த்தருக்கு கொடுத்தினா உனக்கு பண்டசாலை கீழ்ச்சிங்கத்தில் வந்து கர்த்தர் கொடுத்துருவார். அல்லையா சொல்லுமா, உன் கூட நிரம்பிடும். அப்படியே கர்த்தர் கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுத்துருவார். கர்த்தர் கொடுத்தா 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு? 5000 பேர் கொடுத்தான். கொடுத்து என்ன பண்ணுறான்? மீந்து போச்சு. கானானூர் கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை மதுரமாக மாத்திரம். ஏன் எங்கேயா வச்சுருந்தீங்க இந்த திராட்சை ரசம்? எங்கே வச்சுங்க? மிஞ்சி கூட இந்த திராட்சத்தை முதல்ல கொடுக்குற திராட்சை இந்த திராட்சை ரசம் மெகா பெஸ்ட்டாக இருக்குது. அவர் கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். அல்லையா சொல்லுமா, பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னா உடைக்கப்பட்ட பாத்திரத்தை கொண்டு வந்து தான் கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுக்க செய்வார். அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா, அந்த கச்சாடி வையருக வைக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்த அந்த கச்சாடியை தான் எடுத்துன்னு வான்னு சொன்னார். போய் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துன்னு வான்னு சொல்ல, அங்கே வெளியே வச்சுக்கிற பற்றியா அந்த கச்சாடியை தூக்கின்னு வாயா, அந்த கச்சாடி தான் எனக்கு வேணுன்றாரு. இன்னைக்கு உனக்குள்ள ஆவியான தொடுறாரு பாருங்க, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் வேணும். ஆனால் நீ இடம் கொடுத்தினா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். அதே பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் அம்பீர்த்திருந்து ஜெபிச்சேன்னு சொன்னால் கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம எடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். யோனா 1:17 வாசிங்க சீக்கிரம். வீங்கும்படி ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் அல்லேலூயா சொல்லுமா. எதுக்கு நான் அதை சொல்றேன்னு சொன்னா, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வேதத்தில் சொல்லி அவங்க ஒரு தீர்க்கதரிசியான மனுஷன். இவனை கர்த்தர் தான் அனுப்புகிறாரு. நினைவுக்கு போனால் இவர் தர்ஷீசுக்கு போனார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவர் ஒரு கப்பலை ரெடி பண்ணிக்கின்னு இவர் போன ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் விட்டாரா? விடல. யாரை நேசிக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை சிச்சிக்கிறார். அல்ல சொல்லுமா, உன்னை சிச்சிக்கிறார்னா உன்னை நேசிக்கிறாருமா. அல்ல சொல்லுமா, அதே சொல்லுமா, ஏசு உன்னை சிச்சிக்கிறான்னு சொன்னால் அந்த சிச்சியை நீ அற்பமாக நினைக்காத, அவர் உன்னை நேசிக்கிறார். நீ நெருங்க தான் உனக்கு சிச்சை வரும். நீ ஜபத்தில் உட்கார தான் உனக்கு போராட்டம் வரும். ஐயோ, நான் ஜபத்தில் உட்காந்துனே இருக்கிறேனே, எனக்கு இன்னும் போராட்டம் வந்துனே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் ஜபத்தின் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உன்னை கர்த்தர் நேசிக்கிறபடியே தான் உன்னை சிச்சிக்கிறார். உன்னை சிச்சித்தான் நீ அநேகருக்கு பயன்படுத்த முடியும். இல்லைன்னா முடியாதுமா, முடியாது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மாழையாய் வந்து தேவனை ஆராதித்து போவதில் எந்த பலனும் கிடையாது, எந்த புரோஜனமும் கிடையாது. மாழையாய் வந்து சபைக்கு உக்காந்துட்டு பிற்பாடு வெளியே போய் ஒரு வேஷம் தரிக்கிறதுல எந்த ஒரு புரோஜனமே இல்லை. கர்த்தருக்குள்ளே இருந்தால் அனலாகவே இருக்கணும், நம்ம குளிராக இருக்கக்கூடாது. விதப்பெல்லாம் கர்த்தர் அருவருப்பான காரியம். அதை நாம் சுற்றணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த விழிப்பின் ஜெபம் உன் வாழ்க்கையே மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்ல சொல்லுமா. அப்படியே கீழே வாசம், அது 2 வாசிங்க, 2:1 வாசிங்க. வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்க பண்றாரு? முடியுமா? மீன் எவ்வளோ பெரிய மீனை கட்டாராம். ஆண்டவர் நல்லவர் தாங்க. அவனை சிச்சிக்கிறாருன்னா அவனை நேசிக்கிறாரு. ஆண்டவர் கெட்டவரே கிடையாது. மகா நல்லவர் தேவன், நம்ம தேவன். அல்லேலூயா சொல்லுமா. மகா வல்லவர், மகா தயவுள்ளவர், மகா தயாபரர், மகா இரக்கமுள்ளவர். அவர் அவரை நேசிக்கிறபடியாக தான் என்ன பண்ணுறது? வேதம் சொல்லுது, ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏன்னா பெட்டு கூட வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கு அல்லேலூயா முடியுமா? 3 நாள் இரவு பகலும் உள்ள ஜெபம் பண்ண முடியுமா மீன் வயிற்றில்? ஒரு அவர் பண்ணதுக்கு எனக்கு கால் முடியல, கை முடியல. கால் இந்த பக்கம் திரும்புது, கை அந்த பக்கம் திரும்புது, வாய் அந்த பக்கம் கோணுது. அல்லேலூயா சொல்லுமா. ஒரு அவருக்கு இந்த பாடு நமக்கு இருக்குது.
3 நாளும் மீன் வயிற்றில் மீன் எப்படியெல்லாம் பொருளுதோ தலைவர் பொருள்னே இருப்பார். மீன் எங்கெல்லாம் போய் என்ன பண்ணா அதெல்லாம் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் இவர் ஆடிக்கின்னு தான் இருப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன் பெஸ்ட்டாக வச்சுருப்பார்னு நினைக்கிறேன் உள்ள ஆண்டவர். அதுவே சொல்லுமா எனக்கு ஒன்று அதுதான் நான் யோசிப்பேன். ஆண்டவரை இந்த மீன் வயிற்றில் அந்த யோனா போயிட்டாரு, எந்த விதத்தில் அவரை நீங்கள் வச்சுருப்பீங்க? உனக்கு ஒன்றே புரியல. ஆனால் 3 நாள் ஜெபம் பண்ணான்னு இங்கே வேதத்தில் தெள்ளந்தெளியமாக கொடுக்குதப்பா. ஒருவேளை நீங்கள் எதனா பெட்டுக்கிட்டு போட்டுட்டீங்களா அவருக்கு? அதே சொல்லுமா ஆண்டவரால் எல்லாம் கூடும். அதில் சொல்லுமா அக்கினி அதிகமாய் போட்டாலோ வெந்து போக மாட்டேன் நம்ம. அதில் சொல்லுமா முடிக்கு கருகு போகாது நம்மடி. அதில் சொல்லுமா காரணம் நம்முடைய காரண கர்த்தர், அம்மை மீட்டவர், அம்மை நேசித்தவர், அழகான தெய்வம். நீ நினைக்கிற நான் சொல்கிறேன் இன்னைக்கு சேலஞ்சிட்டு பாரு. கர்த்தரை நேசிக்க நேசிக்க கர்த்தர் உன்னோட ஐக்கியமாக வருவார், உன்னோடு வந்து உறவாடுவார், உன்னோடு பேசுவார், உன்னோடு ஐக்கியமாவா. விட வேண்டிய காரியத்தெல்லாம் நீ விட்டுடுவ. கர்த்தர் அதிகமாக உங்கள் இருதயத்தில் ஆளுகை செஞ்சான்னா உங்கள் சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கா. அதான் கர்த்தர் இந்த வருடத்தின் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறும். அது காரணம் ஜபம். ஜபம், இந்த ஜபம் அதிகமாக யோனாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழிந்து போய் எல்லாம் முடிந்து நம்ம நினச்சிருப்போம் முடிஞ்சிச்சா இந்த ஆண்டவருக்காக வந்து நான் தீர்க்கதரிசனியாக என்னை எடுத்து பயன்படுத்தினாரு. ஆனால் இப்படி செய்வார் நான் நினச்சி கூட பார்க்கல. முடிஞ்சதுடா நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவர் அப்படி நினைக்கல. அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை பெரியதாய் இருந்தபடியாக தான் 3 நாளும் ஜெபம் பண்ணினாராம். அப்படியே கீழே வாசிங்க அந்த வசனத்தை. எப்படி குத்தானா நெருக்கம் எப்படின்னா இந்த பக்கம் போனாலும் அவனுக்கு வலிக்கும், இந்த பக்கம் போனாலும் வலிக்கும். என்ன பண்ணும்? அது சாதாரண நெருக்கம் இல்லை, கடல் பாசம் எல்லாம் அவனை சூழ்ந்து நிற்கும். மூச்சு வந்திருக்க திணறி போனால் தெரியாது. அதுதான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் அவனுக்கு பெஸ்ட்டாக வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுமா இன்னைக்கு நெருக்கம் வந்துச்சுன்னா தேவனை விட்டு விலகிடுறாங்க. ஆண்டவர் சொல்லுமா அந்த யோனாவை வச்சுங்க. இவர் எப்படி ஜெபிச்சிருப்பார் பாருங்கள். நெருக்கம் என்ன நெருக்கம், இந்த நெருக்கமே நம்மளால் தாங்க முடியல. இவர் இத்தனை நெருக்கத்துக்குள்ளே கர்த்தரை 3 நாள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினாரே, அது பெரிதளவாய் மாறினு பாருங்க. அல்லையா சொல்லுமா அப்படியே படிப்பான். அவர் எனக்கு உத்தரவளினார். எங்க இருந்தாரா? உண்மையா பாதாள வயிற்று தான். மீன் வயிற்றுல இருந்தாலவே பாதாளத்தில் தான் போன மாதிரி அவன். அல்லையா சொல்லுமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தேன்பா. ஏன் கீழ்ப்படிந்திருந்தாருன்னா இந்த விளைவு வந்திருக்காது. அதோட தேவன் சில நேரங்களில் விட்டு கொடுப்பார் தான் பாத்திரத்தை. அது கீழ்ப்படிலாம் தட்டுவார், தட்டி அதை மீட்டு எடுக்க பார்ப்பார். மீண்டும் ரொம்ப புரண்டு போச்சுன்னா அதை விட்டுருவார். சில நேரங்களில் இன்னும் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்வார். தேவனிடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? விடுவார், டக்குன்னு அடிப்பார். உடனே மனம் திரும்பினானா கொஞ்ச நாள் பார்ப்பார், மறுபடியும் தட்டுவார். அவன் சீர் பண்ணலன்னு வச்சுக்க ஆண்டவர் விட்டுருவார். அப்புறம் என்ன பண்ண பண்டி தின்ற என்ன பண்ணான்? ஆகாரத்தை சாப்பிடும்படி நிலமை வரும். அப்போ தான் உணருவான். அல்லையில் சொல்லுமா இந்த யோனா கருத்தா ஜெபம் பண்ணினார். தேவனிடத்தில் எப்படி நெருக்கத்தின் பாதையில் ஜெபம். படிப்பா அப்படியே கூக்குரலிட்டு. எங்கே கூக்குறது? மீன் வயிற்றில். அல்லையில் சொல்லுமா பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கவே நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அல்லையா சொல்லுமா எங்கெல்லாம் போய் அங்கே ஆண்டவர் இருக்காருமா. ஆண்டவர் இல்லாத இடம் இல்லை. எங்கெல்லாம் நோக்கி அவரை கூப்பிடுறியோ அங்கே உனக்கு ரிலீஃப். அப்படியே படி பார்க்கல. அல்லையா சொல்லுமா யார் வெள்ளமா? கர்த்தரே வெள்ளத்தை உண்டாக்கினாரு. அல்லையா சொல்லுமா அந்த மாலுமிங்கெல்லாம் பயப்படுறானுங்க. இவன் சொல்கிறான் இந்த வெள்ளம் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா?
என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடு. அல்ல சொல்லுமா, சொல்ல முடியுமா? ஆனால் தப்பு பண்ணிட்டு கூட ஐயோ நம்ம உயிருக்கு என்ன பண்ணுவோம், எப்படியாவது என்ன பண்ணுவோம், ஒரு பொய் புள்ளியாவது நம்மளா இருந்தா ஒரு பொய் புள்ளியாதப்பா, நான்லாம் கிடையாதுப்பா, நான்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு ஓரமாக உக்காந்துக்கலாம். ஆனால் அதில் கூட அவன் பர்ஃபெக்டாக இருந்தான் கத்தருக்கு. அல்லையா சொல்லுமா, அல்லையா சொல்லுமா. டே என்னை தூக்கி போட்டதானே இது அமைதியில் அவன் பார்க்குறான், இன்னொருத்த நங்குரத்தை போடுறான், இழுக்கிறான், பிடிக்கிறான், என்னென்ன பண்ணுறான். அதை யார் உண்டாக்குனாரு? இந்த வெள்ளத்தை யார் உருவாக்குனாரு? கர்த்தர் உருவாக்கினார். அதான் சொன்னான், கர்த்தரே வெள்ளத்தை புரண்டு ஓடும்படி எனக்கு செய்திரே. கர்த்தர் தான் கொடுக்குறார். இந்த காற்றை கர்த்தர் தான் கொடுக்குறார். இந்த அலையை என்ன பண்ணுறாரு, மோதும்படி ஆண்டவர் தான் கொடுக்கு. எப்போ அமைதலாச்சுன்னா ஏனாவை தூக்கி கடலில் போட்ட பிறகு தான் அவனுக்கு தப்பிச்சானுங்க. அதில் சொல்லுமா, ஒரு விதத்தில் தேவனை அறிக்கையிடாதவன் அவனே தேவனை அறிக்கிறான். தேவரீர் எங்களை மன்னிச்சிடும், இந்த மனுஷனை தூக்கி போடுறதுக்கு வசனமே சொல்லுதான் அப்படி சொல்கிறான். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அப்படி என்று ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவரிடத்தில் என்ன வந்தாலும் நெருக்கத்தில் ஜெபிக்கிற பற்றிய ஜெபம், அந்த ஜெபம் ஓங்கினதாக நிற்கும். அதில் சொல்லுமா, சந்தோஷத்தில் ஜெபிக்கிறத உள்ள நெருக்கத்தில் ஜெபிக்கிற பற்றியா ஒரு ஜெபம், அந்த ஜெபம் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் உன்னை தாங்கும், ஒரு நாள் கட்டி எழுப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கெட்டு போகிறது ஒரே காரியம், செல்ஃபோனில் தான் இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. செல்ஃபோனை தொடும் போதெல்லாம் அசுத்தமான காரியம். நேரங்களில் இரவு நேரங்களில் கூட யூஸ் பண்ணுறானுங்க அநேக பிள்ளைங்க. அது ஒரு பாடலை போட்டு என்னென்ன பண்ணுறானுங்க. கர்த்தர் நாம சொல்லி என் மகனுக்காக கூட நான் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். என் மகன் தேவனுடைய சமூகத்தில் சபையை நடத்துவான். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் ஒரு சபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பெருமெட்டில். கர்த்தர் நாம சொல்லுறோம், நிச்சயமாக சபை நடத்துமான்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எண்ணம் எனக்கு இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவான். அவனை கூட கண்டிப்பேன். இரவு நேரங்களில் அந்த செல்ஃபோனை போட்டு சரி இதுவெல்லாம் போனால் வராத தேவாலயத்துக்கு வராத நாய் இதை வர போட்டுன்னு வர தொல்லை பண்ணுறியடான்னு சொல்லி திட்டுவேன். அதிகமாக கடிந்து கொள்வேன். நான் யாரை பார்க்க கடிந்து கொள்ள மாட்டாங்க, நான் தான் ரொம்ப கடிந்து கொள்வேன். எனக்கு என்ன கர்த்தரோடு வாழ்ந்தா நான் ஒரு நாள் அவனை கடிந்து கொள்ள மாட்டேன். கர்த்தரோடு இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுமா. காரணம் நம்ம அனுபவப்பட்டு இருக்கிறோம். இந்த இயேசு யார் என்பதை ஒரு நேரத்தில் அறியாத நாட்களிலே நான் கூட என்ன பண்ணேன், ஆண்டவரை விட்டு விலகி ஓடி இருக்கிறேன். ஐயோ ஆண்டவரை விட்டு விலகி பாவத்தில் போய் விழுந்துட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை மீட்டார். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து வந்தா. ஒருவேளை விழுந்து இருந்தேன்னா இன்னார மறிச்சிட்டு இருப்பேன், இன்னார இருந்திருக்க மாட்டேம்மா. கர்த்தர் நிச்சயமாக மறிச்சிருப்பேன். கர்த்தர் அந்த தழவை வைத்து என்னை தூக்கி வந்தா. அப்படி தான் அந்த மனுஷனை கர்த்தர் தூக்கி படிப்பா அப்படி வைக்கல. சொல்லுவோமா, இன்னுமா தப்பி வைக்கல. ஒரு நம்பிக்கை அவர் பாருங்க. கத்தனமா கடல் பாசெல்லாம் தலையை அப்படியே சுற்றிக்கினா என்ன பண்ணுவோம், மூச்சு திணறி செத்து போயிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை நேசிக்கிற தேவன் பெரியவருங்க. அதனால தான் சொல்கிறேன், அவனுக்கு எதனாவது ஒரு நல்ல ஒரு வழியை கர்த்தர் ஏதாவது ஏற்படுத்தியிருப்பார். அதனால தான் கர்த்தர் கிருபையாக அவன் காக்கப்பட்டு கடையில் கர்த்தர் என்ன பண்ணுறது, அவனுடைய ஜபத்தை மீனே தாங்க முடியாதபடி என்ன பண்ணுறது, கரையில் கக்கிடுது. அதில் சொல்லுவோமா, மீனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, டே இவனை நம்ம ஆசை போட்டோமா நம்ம காலி. அதில் சொல்லுமா, அது நினைக்கும் இவனை உள்ளே வச்சிருக்க நம்ம வயிறு எம்டியாகவே இருக்கும். இவனை வெளில வச்சு நம்ம வேற வேட்டை ஆட முடியாது. இவன் உள்ளே இருக்கிறானே, இவனை ஏதாவது சேதப்படுத்திட்டா நம்மளை காலி பண்ணிடுவார். ஏசப்பா அப்படி மீனுக்கு தெரிஞ்சு கூட நமக்கு தெரியல. அதில் சொல்லுமா, மீன் கர்த்தருடைய வார்த்தை கேட்குது பாருங்க. அந்த 3 நாள் அவனை வயிற்றிலே வச்சு நிற்குது மீன். அதில் சொல்லுமா, ஒரு மீனுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு கிடையாது.
கர்த்தர் கொடுக்கப்பட்ட காரியங்களை நேர்த்தியாக செய்கிறதில்ல. அது 3 நாளும் அவனை வச்சுக்கின்னு சுற்றினுக்குது. கர்த்தர் நாம் சுத்தம். ஆண்டவர் கட்டளையிட்டார், கரையில் வந்து கக்கினது. அதில் சொல்லுமா, கர்த்தர் நல்லவர்மா, கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், வீட்டிலிருந்து ஜெபித்து பார், உன் இடம் அசைக்கப்படும். உன் பக்கத்தில் இருக்க வீடு ரட்சிக்கப்படுவாங்க. வீட்டிலிருந்து ஜெபித்து கதற பற்றியா அந்த ஜபத்தை கேட்டு பக்கத்து வீட்டார் வந்து, ஏம்மா இயேசுவை நான் ஏற்றுக்கணும்மா, என்ன வையுமா, என்னை கொண்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சொல்லுமா, ஜெபிக்கிற அந்த ஜபங்குது பற்றியா அந்த இடம் அசைக்கப்படும். தீர்மானம் எடுத்து அசைக்கப்படும். இன்னைக்கு ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் சர்ச்சைக்கு வரதோடு உண்டு. ஜபன்னா எத்தனை அவர் ஜெபிச்ச அவரெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவரெல்லாம் இருந்துட்டா பவர் ஆகிடுவாங்க. இப்படி இன்னைக்கு அவர் கிடையாது. ஜனங்களுக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பவராகிறாங்க. பவரானா அரைவாசி ஜெபிக்கிறேன், 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், அரை ஒரு ஜெபிக்கிறேன், காலை ஒரு ஜெபிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஜெபமே கிடையாது. இது எந்த விதத்தில் சாத்தியமோ பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படாத ஜபம். கர்த்தர் சொன்ன மணிக்கணக்காக ஜபிக்கிற பற்றியா அந்த ஜபம் தான் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும். அதே சொல்லுவோமா, மணிக்கணக்கான நேரங்களை கர்த்தருக்கு கொடு. உலகத்துக்கு நேரத்தை கொடுத்தினா உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியத்தை தான் நடந்துன்னு இருக்கும். நீ கர்த்தருக்கு இடம் கொடுத்தினா, கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிச்சினா உன் கண்ணை விழிப்பாக்கிடுவார் ஆண்டவர். அதில் சொல்லுமா, உன் நிமைகளை கர்த்தர் விழிப்பாக்கிடுவார். சொல்கிறேன், கர்த்தாவே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றாயிருந்தால் நலமாக இருக்குமே. என் ஜனமாகிய குமரத்திகள் அழிந்து போகிறார்களே. இன்றைக்கு அந்த பாரம் வந்துச்சுன்னா தண்ணி தலையில் வந்துடுங்க. அதில் சொல்லுமா, நான் சொல்கிறேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிப்பார், கர்த்தர் கூட கொடுப்பார். அதுதான் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, என் தலை தண்ணீராக இருந்தால் நலமாக இருக்குமே. யாருக்கு? ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கு, விழுந்து ஜெபிப்பதற்கு. அதில் சொல்லுமா, அதில் சொல்லுமா, அதில் சொல்லுமா, கர்த்தர் நல்லவர். உன்னை நேசிக்கிறபடியாக நீ ஜெபிச்சான்னு உன்னோட பேசுவார் ஆண்டவர். மகளை ஜெபம் பண்ணு, மகளை ஜெபம் பண்ணு, தூங்காத, ஜெபம் பண்ணு, வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அந்த நேரத்தில் நீ முழங்கால் படிட்டு ஆண்டவரே சொல்லி உன் ஃபியூச்சர் லைஃப் எல்லாவற்றையும் மாற்றுவர் தேவன் தான். தேவ பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தினா உன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றுதலை கொடுத்து கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி வல்லமையாக நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. கர்த்தருக்குள்ளே யாரெல்லாம் அதிகமாக நெருங்குகிறார்களோ அவர்களோட தேவன் ஐக்கியமாவார். தேவன் யார் இடத்துல அழிக்கமானா அவரோடு நெருங்குற இடத்துல அவர் அழிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் அவங்கள கைவிட மாட்டார். அலையில சொல்லுமா, எம்மா இப்போ இதை கைவிட்டாலும் இரக்கங்களால் முடிச்சுட்டு சொல்கிற தேவன். அலையா சொல்லுமா, அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். வசனங்கள் கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தா நம்ம 2 எழுத்து வாசிங்க இருக்கு. அதை நான் முடிக்கிறேன் சீக்கிரம். 3 எழுத்து வாசிங்க. இல்லை அதே யோனா 3 வாசி, 3:1 வாசி. உண்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? உண்டானவர் எங்கே போனார்? இவர் தானா ஒரு கப்பலில் ஏறி போனார். இப்போ 2வது தேவன் பேசுகிறாரு. விட்டாராம்மா தேவன்? விடல. அலேசுவன் நேசிக்கிறவளை கர்த்தர் விட மாட்டான். நீ நினைக்காத, நீ நேசித்தினா உன்னை விட மாட்டா. உன்னை தீங்குக்கு போகுது வழி வாசலுங்க நிச்சயமாக விட மாட்டா. கர்த்தரை மீட்டு கொண்டு வருவார். அப்படியே படிப்பா. நீ எழுந்து மகா நகரமாகிய நான் உனக்கு கற்பித்தும் வார்த்தையை ஆலையிலையா சொல்லுமா. எதுக்கு பயந்து ஓடினா? நினைவுனா ஒரு பெரிய நகரம். அல்லா கோலியாத்து போல இருப்பான் பொழுது நினைவு ஒரு பெரிய நகரமா. அதை பார்த்துட்டா ஐயா பயந்துட்டார். என்ன பண்ணாரு? ஐயோ அங்கே போனால் நம்மளை சாகடிச்சு போட்டுருவானுங்க, அங்கே போனால் நம்ம கொலை பண்ணி போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டா பயந்து, உயிருக்கு பயந்துன்னு தான் போனார். கட்டில் மீன் வயிற்றில் போய் மாட்டினார். அப்படியே மீட்டு எடுத்து வந்து 2வது பேசுகிறாரு. இப்போ நினைவுக்கு
கர்த்தர் உன்னை கொண்டு தான் உன் இடத்துல ஜனங்களை அசைப்பேன்னு சொன்னான்னா உன்னை கொண்டு தான் அசைப்பார். நீ தான் எழும்பணும். நீ உன் இடத்துல எழும்பினா தான் அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும். நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னை தேடி ஜனம் வருது பார், அதை பார்த்து தான் அந்த ஜனங்கள் மனம் திரும்பும். அதே சொல்லுமா, அவனே கொண்டு போயிட்டாரு. அப்படி படிப்பா. ஆ ஆ அல்ல இல்லையா சொல்லுவான் அப்படியா? ஆ ஆ ம் ம் அல்ல சொல்லுமா. தேவன் சொன்னதை ஃபஸ்ட்டு சொல்ல, இப்போ ரெண்டாவது அவரை உருவாக்கின பிறகு, அவருக்குள்ளே டானிக் கொடுத்த பிறகு அவர் தயாராகிட்டார். என்ன பண்ணார்? இன்னும் 3 நாளுக்குள்ளே நினைவை கவிழ்க்க போகிறார் ஆண்டவர், எல்லாம் அழிய போகிறீங்கடா அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், என்னடா இவங்களுக்கு கொண்டு போட்டுருவானுங்க. அவனுங்க ஒன்றுமே செய்யலம்மா, அவனுங்க என்ன கில்லாடி பாருங்க. அப்படியே படி. ஆ ஆ ஆ ஆ அல்ல சொல்லுமா. பாவம் செய்த இடத்துல விசுவாசம் என்ன பண்ணுறாங்க? தேவனை விசுவாசித்து உபவாசிக்கிறானுங்க. சொல்பா படிப்பா. ஆ ம் ஆ ம் ஆ விட்டு ஆ ஆ ம் ஆளிலே சொல்லுமா. என்ன ஜனம் பாருமா, என்ன ஜனம். பாவத்துக்காக அழிக்க வராத அந்த இடத்துல ஜனங்களை, ஆனால் அந்த ஜனங்க எவ்வளோ உஷாராயிட்டாங்க பாருங்க. அதே சொல்லுமா. ஒருவேளை யோனா எங்களையா வந்து இப்படி சொல்கிற, உன்னை நாங்கள் சாவடிச்சு போட்டுருக்கலாம். ஆனால் அவன் செய்யலை. சில ஜனங்கள் இன்னைக்கு கூட சொல்கிறேன், ஒரு காரியம் நடக்கலைன்னா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. அல்ல சொல்லுமா. ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் உபவாசம் போடு. உபவாச ஜெபம் நன்மையாய் மாறும். உபவாசித்தா பிசாசு நடுங்குவான். பிசாசு என்ன பண்ணுவான்? நடுக்கத்தோடு விழுவான். உபவாசித்தா கட்டுகள் உடையும். உபவாசித்தா எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவன் உபவாசித்தான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை அவன் கேட்டார். ராஜாவே ரெட்டு உடுத்தி உபவாசத்தில் உட்காஞ்சான். கர்த்தர் நாம சுத்துறோம். நல்லவர் பாருங்க தேவன். அதில் சொல்லுமா. எவனா பார்த்து சொல்கிறாரு, நீ ஒரு மனுஷனுக்கு இப்படி பார்க்குறிய, ஒரு ஆமனுக்கு செடி உண்டாக்கி இது அழிஞ்சிச்சின்னு சொல்லி நீ பார்க்குறிய, லட்சத்தின் ஜனங்களை நான் விடுவேனா? அல்லையா சொல்லுமா. அல்லையா சொல்லுமா. அப்படியெல்லாம் விட்டுருந்தா நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டோம். இந்த பிள்ளைய தனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் ஐயா. பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம். உணர்ந்து பாரும்மா, பலியாய் ஒப்பு கொடுத்தார் பாருங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரே தன் சரீரத்தை தியாகமாய் கொடுத்தார். பிக்கினானுங்க அப்படியே சரீரத்தை. தேவனுடைய சரீரத்தில் குத்தினானுங்க. ரத்தம் இல்லை, தண்ணீர் வந்தது. அப்படியாப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். தேவப்பிள்ளை நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், கண்ணீர் வரணும். கர்த்தருடைய அன்பை நினச்சி கண்ணீர் வரணும். ஐயா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா. உடைந்த அவன் ஜபம் கட்டப்படும். இன்னைக்கு நீ உடையிற பார்த்தியா, அந்த ஜபம் கட்டப்படும். நீ மணிக்கணக்காக ஜபிக்க போகிற, வீட்டிலிருந்து ஜபிக்க போகிற. பாவம் என்ன சுவர்களை அடைக்க போகிற. பாவம் உன்னை பிடிச்சிருந்து பற்றியா, அந்த பாவத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க போகிற. உன் கண்களில் பாவங்கள், உன் மாம்சத்தில் பாவங்கள், மாம்சத்தில் பெருமைகள், இதெல்லாம் தகர்த்து போடுறார். ரொம்ப அழகான சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்காருமா. அழகான சரீரத்தை ஒப்பு கொடுக்க. நீ பாவம் செய்யும்போது அவரை நினை. இத்தனை ஒரு அழகான சரீரம் எனக்காக பிக்கப்படுகிறது. அப்படி நினச்சா பாவம் செய்ய மாட்டேன். உன் கண்களில் கூட நிச்சயிக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவரா. தேவ பழம் இருக்கணும். தேவ பழம் இருந்துச்சுன்னா உன்னை கர்த்தர் பிரகாசிக்க வைத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. ஆண்டோடத்தில் கதறு, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்கப்பா. இந்த விலையேறப்பட்ட சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது. ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார்.
கடைசியாக சொல்கிறேன், வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யோனா கர்த்தருடைய பாதத்தில் வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணினா, கதறி அழுதா. கர்த்தர் அவனை என்ன பண்ண விடுவித்து மறுபடியும் அவனையே கொண்டு போய் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வைக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த ஜனங்கள், லட்சத்தின் ஜனங்கள் பாவம் நாளைக்கு 3 நாளுக்கு முன்பாக நினைவை அப்படியே கவுக்க போறார் தேவன். சோதம் குமாரால கூட அழிவு வந்ததுக்கு காரணம் அந்த ஜனங்கள் கேட்கல. நோவாவுடைய காலத்தில் அழிவு வந்ததுக்கு காரணம் அந்த ஜனங்கள் இருதயம் கடினமாக இருந்தது. ஆனால் நினைவில் கர்த்தருடைய கரம் இருந்தது. காரணம் பயந்து உபவாசித்தான், கதறினான், அரட்டுடித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லே சொல்லுமா காரணம் கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், நீ கர்த்தரிடத்தில் நேரங்களை கொடுத்துப்பா, நீ தோற்று போக மாட்ட, நீ ஜெயிக்க தான் போகிற. கர்த்தர் உன்னை என்னையும் ஜெயிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ தூங்காத வைத்திருந்து சோமனே. ஆண்டவர் என்ன பண்ண, சின்ன மிருகத்தில் நம்ம பத்து ஒப்பிட, சோம்பரியே எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பிடத்தில் போய் ஸ்நானத்தை கற்றுக்க. யாரை பார்த்தா தூங்கி நாட்களை கழிக்கிறியே. தேவன் ஜெபிப்பாளாய மகள், அழிந்து போகிற ஜனத்துக்காக செபிப்பானாய மகன், அழிந்து போகிற ஜனத்துக்காக குரல் கொடுப்பானாய மகன். அப்படி மகள் குரல் கொடுப்பாளா? அப்படி நினைக்கிற நேரத்தில் நீ தூக்கத்துக்கு இடம் கொண்டு படுத்து கொள்ளாத. கர்த்தர் அதை கந்தை உதைத்து விடும். உன்னை கவுத்து விடுந்த பிள்ளையே. தூக்கத்தில் கூட சில பேர் பாருங்க, நல்லா தூங்கினே இருப்பாங்க. சும்மா அப்படி கை வச்ச டக்குன்னு நினச்சிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணோம், அது அந்த ஒரு பவர். சில பேர் எருமாடு மாரி தூங்கும், டப்புன்னா சோட எழுந்துச்சு. அல்லே சொல்லுமா இது தூக்கத்தை அதிகமாக விரும்புதுன்னு அர்த்தம். அல்லே சொல்லுமா. சில பேர்லாம் தட்டமதே எழுந்துக்குவாங்க. இப்போ இவங்க தூக்கத்தை விரும்பலை அதிகம். அப்படியாப்பட்டவங்கள கர்த்தர் பயன்படுத்துவா. இங்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்தில் நீங்கள் தீர்மானங்க. ஆண்டவரை, இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன் என்று ஒப்பு கொடுத்துப்பார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நேரம் இல்லை, கர்த்தர் நம்ம மன்னிக்கவும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 16:13 எடுத்து வாசி. வார்த்தைகள் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் நேரங்களில் இதை பிரசங்கிக்கலாம். இந்த விழுப்பை பொருத்தி நிறைய கொடுத்துருக்குறாண்டு. அல்லையிலே சொல்லுமா. ஆண்டவர் சொல்லுது என்ன பண்ணோம், விழுத்திருங்க, விசுவாசத்தை நிலைத்திருங்க, புருஷராக இருங்க, திடன் கொள்ளுங்க. 4 காரியத்தை சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் நாம் சொல்கிறோம், ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும் போது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் இங்கே உக்காஞ்சினுங்கன்னு தான் சொன்னார். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே உக்காஞ்சின்னு இருங்கப்பா, நான் போய் ஜெபிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி ஆண்டவரை சிலுவையில் அடி நாட்கள் ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணப்பா. கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு வந்துட்டு பார்த்தா ஒருத்தன் கொட்டை விட்டுன்னு தூங்கி நிற்கிறான். ஆண்டவனை பார்த்து தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி வீட்டு. யாருக்கு சொல்கிறாரு? நீ சோதனை உனக்கு வரக்கூடாது, அவருக்கு கிடையாது. அவர் ஜெயித்த தேவன், அவர் ஜெயிக்கும்படி வந்தவர் நம்ம ராஜா. சோதனை உனக்குள்ள வரக்கூடாது. நீ மறுதளிப்பப்பா, பேச மறுதளிப்ப. சோதனைக்கு வீழ்த்திருந்து சோமான்னு சொல்றார். அதுதான் ஆண்டவிடத்தில் விழுத்திருக்கிறவங்க மேலே கர்த்தர் பிரியப்ப. வீழ்த்திருக்கிறவன் நிச்சயமாக வீழ்த்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க, பாவம் செய்ய மாட்டான், கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க. கர்த்தர் நாம் சொத்து இன்றைக்கு தீர்மானம் எடு. நான் இன்றைக்கு உட்கார ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்காக தனக்காக இல்லாமல் தேசத்துக்காக கதறி ஜெபம், சபைக்காக கதறி. நிறைய சபை நிரம்பணும், எல்லா சபை நிரம்பணும். இன்றைக்கி வெளியே இருக்கிறதெல்லாம் வந்தானா சபைங்கள்லாம் நிரம்பி போயிடும். உன்னை கொண்டு என்னை கொண்டு தான் பயன்படுத்துகிறா ஆண்டவர். உனக்குள்ள அந்த பலனை கொடுத்துருக்கிறா. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஒப்பு கொடு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. ஆமென். ஒரே ஒரு பாடலை பாடிட்டு சின்ன கோரஸ் அது முடிக்கலாம். ராக்கால வருகின்றது, அதன் சாழல் தெரிகின்றது. ராக்கால வருகின்றது,
ஒரு சாய